வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னடிசம் அந்த சாப்டரில் உள்ள எம்சிக்யூ பார்க்குறோம். அதுவும் பர்டிகுலராக பயட் சாவர்ட் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் டு கரண்ட் கேரியிங் சர்க்குலர் லோ. இந்த டாபிக் ஆல்ரெடி இந்த டாப்பிக்கான கான்செப்ட்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம், எக்ஸ்பிளைன் பண்ணோம். அந்த கான்செப்ட் வீடியோட லிங்க் இங்கே நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த வீடியோ முதல்ல கான்செப்ட் வீடியோ பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தா புரியும். ஓகே, அடுத்தது இந்த சாப்டருக்கான கம்ப்ளீட்டாக அந்த சாப்டர், அதாவது நீட் சிலபஸில் 13th சாப்டர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னடிசம். இந்த சாப்டருக்குள்ள ஃபார்முலா லிஸ்ட்டும் அதுக்கான பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லா ஃபார்முலாஸும் இருக்கும். அடுத்தது இந்த இப்போ நம்ம பார்க்க போகிற எம்சிக்யூ அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தா நல்லது. வீடியோ பார்க்கும்போதே ஒவ்வொரு இது எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்துக்கணும், ஹிண்ட்ஸ் எடுத்துக்கணும். அப்புறம் கம்ப்ளீட்டாக எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஸ்டினை வச்சுட்டு நீங்களாக இண்டிவிஜுவலாக சால்வ் பண்ணி பார்க்கணும். மறுபடியும் சால்வ் பண்ணி பார்க்கணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அந்த ஆன்சர் வருதா அப்படிங்கிறது. அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஓகேயா, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கொஸ்டினில் நமக்கு ஒரு 6 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. 6 எம்சிக்யூஸ் இருக்குது இந்த கொஸ்டின் பேப்பரில். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ணி மட்டுமே, அதாவது பயட் சாவர்ட் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் லோ. பயட் சாவர்ட் விதி மற்றும் மின்னோட்டம் பாயும் வட்ட வளையத்திற்கு அதன் பயன்பாடு, இதான் டாபிக் நமக்கு. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, given below are 2 statements. Statement 1, Bayet Savarт law gives us expression for the magnetic field strength of an infinitesimal current element ideal of a current carrying conductor only. Statement 2, Bayet Savarт law is analogous to Coulomb's inverse square law of charge q, with the former being related to the field produced by a scalar source ideal while the later being produced by a vector source q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the light of above statements, choose the most appropriate answer from the options given below அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 and 2 ஆர் இன்கரெக்ட். ஆப்ஷன் பி 1 இஸ் கரெக்ட், ஆப்ஷன் 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் பி 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். ஆப்ஷன் சி 1 இஸ் இன்கரெக்ட், 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி 1 and 2 ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா கூற்று 1, பயட் சாவர்ட் விதியானது மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீச்சிறு கூறினால் உருவாகும் காந்தப்புலத்தின் வலிமைக்கான கோவையை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 2 பயட் சாவர்ட் விதியானது மின்னோட்டம் கியூக்கான கூலும் எதிர்தகு இருமடி விதியை ஒத்திருக்கிறது. மேலும் பயட் சாவர்ட் விதியானது ஐடியல் என்ற ஸ்கேலார் மூலத்தினால் உருவாகும் புலத்தையும் கூலும் விதியானது கியூ என்ற வெக்டார் மூலத்தினால் உருவாகும் புலத்தையும் தொடர்புபடுத்துகின்றன. மேற்கண்ட இரு கூற்றுகளின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றில் சரியான ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். Bayet Savarт law gives us the expression for the magnetic field strength of an infinitesimal current element ideal of a current carrying conductor only. அது கரெக்ட். ஏன்னா நம்ம என்ன பார்த்தோம், இந்த ஒரு கரண்ட் கேரிங் ஒயரில் ஒரு ஸ்மால் எலமெண்ட் ஐடியல் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஐடியல்னால ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, டிபி வெக்டார், அதுதான் கொடுக்குது இல்லையா. பயட் சாவர்ட் விதியானது மின்னோட்டம் பாயும் கடத்தின் மீச்சிறு கூறினால் உருவாகும் காந்தப்புலத்தின் வலிமைக்கான கோவையை தருகிறது அப்படிங்கிறது கரெக்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பயட் சாவர்ட் லா இஸ் த அனலாகஸ் டு கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா ஆஃப் சார்ஜ் கியூ. கரெக்ட் தான், அனலாகஸ் தான். ஆனால் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, வித் த ஃபார்மர் பீங் ரிலேட்டட் டு த ஃபீல்டு ப்ரொடியூஸ் பை ஸ்கேலார் சோர்ஸ் ஐடியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பயட் சாவர்ட் லா இந்த ஃபீல்டுக்கு, இந்த காந்தப்புலத்துக்கு சோர்ஸ் ஐடியல்னு சொல்லிட்டு இதை ஸ்கேலார்னு சொல்கிறாங்க. ஸ்கேலார் அளவுன்னு சொல்கிறாங்க ஐடியல். நம்மளுக்கு தெரியும் இந்த ஐடியலுங்கிறது வெக்டார் இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. அதே மாதிரி லேட்டர்னா கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, அதில் ஃபீல்டு பீயிங் ப்ரொடியூஸ்டு பை வெக்டார் சோர்ஸ் கியூன்னு சொல்கிறாங்க. இந்த கியூ வெக்டார்னு சொல்கிறாங்க, வெக்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஸ்கேலார்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கம்ப்ளீட்டாக தப்பு. அப்போ எது நம்மளுக்கு கரெக்டான ஆப்ஷன் வரும் அப்படின்னா, அதாவது 1 இஸ் கரெக்ட் பட் 2 இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். 1 இஸ் கரெக்ட் பட் 2 இஸ் இன்கரெக்ட். 1 சரி 2 தவறு. அப்போ ஆப்ஷன் பி. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் பி வரும். ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, a long wire carrying a steady current is bent into a circular loop of 1 turn. The magnetic field at the center of the loop is B, capital B. It is then bent into a circular coil of n turns, small n turns. The magnetic field at the center of this new coil is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. NB, n squared B, 2NB, 2n squared B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லணும்னா, நிலையான மின்னோட்டம் பாயும் நீண்ட கடத்தியை ஒரு சுற்று கொண்ட வட்ட வளையமாக சுற்றும் போது அதன் மையத்தில் காந்தப்புலம் கேபிட்டல் பி எனில், அதே கடத்தியை n சுற்றுகள் கொண்ட வட்ட வளையமாக சுற்றும் போது அதன் மையத்தில் காந்தப்புலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு நீண்ட கம்பி அதை வந்து ஒரு சுற்று உள்ள வளையமாக சுற்றுறோம். இப்போ இதில் வந்து ஒரு கரண்ட் வந்து போகுது I. இதனுடைய மையத்தில் என்ன காந்தப்புலம், அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஒரு வட்ட வளைய கம்பியின் வழியாக போகக்கூடிய மின்னோட்டத்தினால அதனுடைய மையத்தில் காந்தப்புலத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து நமக்கு வந்து என்னது பைட் சாவர்ட் லாவோட அப்ளிகேஷன் தான். இது என்ன ஃபார்முலானா, மியூ I பை 2R அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இதோட ரேடியஸ் வந்து ஆர்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மியூ நாட் I பை 2R அப்படின்னு சொல்லலாம். இதான் அதுக்கான ஃபார்முலா. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இதே கம்பி, இதே நீளமுள்ள கம்பி, அதாவது ஆரம்பத்தில் இப்படி நீளமாக இருந்த கம்பியை நம்ம ஒரு சுற்று உள்ள ஒரு வட்ட வளையமாக செஞ்சுருக்கோம், சர்க்குலர் லூப்பாக. இப்போ இதே நம்ம வந்து n டர்ன்ஸ் உள்ள ஒரு வட்ட வளையமாக நம்ம வந்து செய்ய போகிறோம். நிறைய சுற்று இருக்கக்கூடியதான். இது மாதிரி நிறைய சுற்று இருக்கக்கூடிய சர்க்குலர் காயிலாக நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இங்கே எக்ஸாம்பிளாக அங்கே 3 வளையம் போட்டிருக்கேன். அது எத்தனை வேணுமாலும் இருக்கலாம். அதான் n டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இதே அளவுக்கு வந்து ரேடியஸ் வந்து இருக்காது இல்லையா? ரேடியஸ் வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். இப்போ இங்கே ஆர்னா இங்கே வந்து என்னது R1 வச்சுக்கலாம், R1 சரியா, கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். மின்னோட்டம் வந்து அதே மின்னோட்டம் தான் பாயுது, I மின்னோட்டம் தான் பாயுது. ஓகே, மின்னோட்டம் வந்து I தான் பாயுது. ஆனால் இப்போ காந்த புலம் இங்கே என்ன B1 அதான் கேட்குறாங்க. அது என்னவாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பியினுடைய மடங்கில் சொல்லணும். எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதே ஃபார்முலாவே நம்ம அப்ளை பண்ணுறோம். இங்கே B1 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா அப்படின்னா, மியூ நாட், இதெல்லாம் மாறிலி கான்ஸ்டன்ட்டு அப்படி இருக்கலாம். கரண்ட்டு I, இது வந்து ஒரு சுற்றுக்கு I. நம்மக்கிட்ட எத்தனை சுற்று இருக்குது, n சுற்று இருக்குது. அப்போ NI போடணும். ஒரு சுற்றுனா அங்கே என்னோட வேல்யூ 1ன்னு அர்த்தம். ஒரு டர்ன் இருந்தால் நம்மக்கிட்ட n சுற்றுகள் இருக்குது, அதனால் NI போட்டாங்க. அந்த ஃபார்முலா சேர்க்கணும். அடுத்து அது ஆல்ரெடி நான் கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து பை 2, இந்த பாருங்கள், இங்கே வந்து R ரேடியஸ் ஆரம், இங்கே வந்து என்னது R டேஸ் குறைஞ்சி போச்சு, R1. ஸோ ரெண்டும் ஒன்றும் கிடையாது, வேறு வேறு. கரண்ட் வந்து அதே தான். இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் B, இந்த B1ஓட மதிப்பை Bயில் உடைய மடங்கில் சொல்லணும். அப்போ இதுக்கு வந்து இப்போ இந்த R1 என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பாருங்க, இந்த ஒயர் தான் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு சுற்று உள்ள கம்பிச்சுருளாகவும் 3 சுற்று உள்ள, அல்லது உதாரணத்துக்கு n சுற்று உள்ள கம்பிச்சுருளாகவும் சுற்றிருக்கேன் அப்படின்னா, இப்போ இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்கும்ல, சுற்றளவு, அதனுடைய சுற்றளவு வந்து இந்த கம்பியினுடைய நீளத்துக்கு சமம். அப்போ இதனுடைய சுற்றளவு என்னது, இந்த ஒரு சுற்று இருக்குல்ல, அதனுடைய சுற்றளவு என்னது 2πRன்னு சொல்லலாம், 2πR. இதே நீளமுள்ள கம்பியை வச்சுட்டு தான் நான் 3 சுற்று உள்ள காயில் வந்து செஞ்சுருக்கேன் இல்லையா? அப்போ இதனுடைய சுற்றளவு என்னது, ஒரு சுற்றுக்கோட சுற்றளவு வந்து 2πR1. ஏன்னா இதோட ரேடியஸ் வந்து R1. ஒரு சுற்றுக்கு 2πR1. எத்தனை சுற்று சுற்றி இருக்கும் இந்த நீளமுள்ள கம்பியை வச்சு, n சுற்று சுற்றி இருக்கும். அப்போ இன்ட்டு n. ஓகே, இன்ட்டு n. இப்போ எது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், 2 கேன்சல் பண்ணலாம், பை கேன்சல் பண்ணலாம். அப்போ நமக்கு R1 தான் எனக்கு வேணும். R1 ஈக்குவல் என்ன எழுதலாம் பாருங்கள், R1 ஈக்குவல் டு, ஏன்னா R1ங்கிறது சின்ன மதிப்பு இல்லையா, அதுதான் பெருசு. அப்போ R1 ஈக்குவல் என்ன வரும், இந்த n இந்த பக்கம் வந்துச்சுன்னா R/n ஆகும் இல்லையா? அப்போ இதோட ரேடியஸ் இருக்குல்ல, ஆரம், அதை வந்து என்னது, எத்தனை சுற்றி இருக்குமோ அதில் டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும், அவ்வளோதான் இதனுடைய ஆரம் இருக்கும், ரேடியஸ் இருக்கும். அப்போ R1 வேல்யூ கிடச்சிருச்சு. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், B1 ஈக்குவல் டு மியூ நாட் NI பை 2 இன்ட்டு R1க்கு பதிலாக என்ன பண்ணணும், R/n போட்டோம். இந்த எண் வந்து பாருங்கள் R/n. அப்போ இந்த எண் மேலே போகும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, எழுதுகிறேன், B1 ஈக்குவல் டு மியூ நாட் NI பை 2R பை n மேலே போயிருக்கு, இன்ட்டு n. ஓகே, அப்போ என்ன கிடைக்கும், B1 ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு n ஸ்கொயர், n ஸ்கொயர்ட் I பை 2Rன்னு கிடச்சது. இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், மியூ நாட் I பை 2R. இங்கே மியூ நாட் I இருக்கா, மியூ நாட் I பை 2R இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் என்னது, இந்த மியூ நாட் I பை 2R இது வந்து என்னது B. அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம் நம்ம, B1 ஈக்குவல் டு
இந்த மியூ நாட் ஐ பை 2 ஆருக்கு பதிலாக பி போடலாம். மீதி இருக்கிறது n ஸ்கொயர். ஓகே, அப்போ n ஸ்கொயர் பி ஆகுது. ஒரு எல் மீட்டர் நீளம் உள்ள கம்பியை ஒரு சுற்றுறப்ப அதில் அதனுடைய மையத்தில் உருவாகக்கூடிய காந்தப்புலம், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில் வந்து பின்னா, அதே வந்து n டர்ன்ஸாக சுற்றணும்னா சின்ன காயிலாக வைக்கிறோம், அதாவது ரேடியஸை குறைச்சி நிறைய டர்ன்ஸ் உள்ள காயிலாக செய்கிறப்ப அதனுடைய மையத்தில் காந்தப்புலம் என்ன இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, n ஸ்கொயர் டைம்ஸ் பி. அதாவது இங்கே மையத்தில் எவ்வளோ இருந்ததோ அதை போல் n ஸ்கொயர் டைம்ஸ் வந்து என்னது அதிகமாக இருக்குது. ஒரே நீளமுள்ள கம்பி தான், அதே கரண்ட்டு தான் பாஸ் பண்ணுறோம். ஆனால் சுற்றுகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துகிறப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது பாருங்கள், காந்தப்புலத்தினுடைய மதிப்பு n ஸ்கொயர் டைம்ஸ் அதிகமாகுது. அதாவது இங்கே வந்து 3 சுற்றி இருக்கோம் அப்படின்னா 3 ஸ்கொயர் என்னது 9b ஆயிரும். அப்போ இங்கே இருந்தது போல் இங்கே வந்து 9 மடங்கு காந்தப்புலம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். ஸோ இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, இதை நோட் பண்ணுங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னா, 2 similar coils of radius capital R are lying concentrically with their planes perpendicular to each other. The currents flowing them are I and 2I respectively. The resultant magnetic field induction at the center will be. ஆரம் கொண்ட ஒரே மாதிரியான இரு கம்பி சுருள்களின் மையங்கள் ஒன்றாக பொருந்தும்படியும் அவற்றின் தளங்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும்படியும் வைக்கப்படுகின்றன. அவற்றின் வழியே பாயும் மின்னோட்டங்கள் முறையே I 2I எனில் அவற்றின் மையத்தில் தொகுபயன் காந்தப்புலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 2 ஐடென்டிக்கல் காயில்ஸ், ரெண்டுமே ஒரே மாதிரியான காயில், ரெண்டுமே வந்து ஆரம் வந்து R தான், ரேடியஸ் வந்து R தான். லையிங் கான்சென்ட்ரிக்லி அப்படின்னா ரெண்டினுடைய சென்டர் வந்து ஒரே இடத்துல இருக்குது. தியர் பிளேன்ஸ் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா அதனுடைய தளம், கம்பிச்சினுடைய தளம் வந்து ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்குது. அதாவது இப்போ இப்படி ஒரு காயில் இருக்குது அப்படின்னா இந்த திசையில் இப்படி ஒரு காயில் இருக்கலாம். இப்போ ரெண்டுக்குமே மையம் எங்கன்னா இங்கே தான் இருக்குது, அதான் கான்சென்ட்ரிக்லி அப்படின்னு அர்த்தம். ஒரே மையம், ஒத்த மையங்கள், ரெண்டினுடைய மையமும் இந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் இதனுடைய தளம் இப்படி இருக்குது, இந்த பேப்பருடைய தளத்தில் இப்படி இருக்குது. இதனுடைய தளம் வந்து இந்த போர்டுனுடைய தளத்தில் இருக்கலாம். ஓகே, அல்லது இப்படி இருக்கலாம், இந்த தளத்தில் இருக்கலாம். இது இந்த காயில், இது வந்து ஃபஸ்ட் காயில்னு வச்சுக்குவோம், இது வந்து செகண்ட் காயில்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபஸ்ட் காயில் இப்படி இருக்குது அப்படின்னா செகண்ட் காயில் வந்து இப்படி இருக்குது, ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போது கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஆரம் வந்து ஒன்று தான். இதுக்கு ஆரமும் வந்து இதனுடைய ஆரமும் வந்து R தான், இதனுடைய ஆரமும் R, ரேடியஸ் வந்து சேம். ஸோ ரேடியஸ் சேம். அடுத்து நமக்கு கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காயிலில் I ஆம்பியர் போகுது, செகண்ட் காயிலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2I ஆம்பியர் வந்து போகுது. இதில் வந்து 2I ஆம்பியர் கரண்ட் வந்து 2I ஆம்பியர் இப்படி போகுது. இப்போ நமக்கு வந்து அதனுடைய மையத்தில் தொகுபயன் காந்தப்புலம், என்ன தொகுபயன் காந்தப்புலம், ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்னென்னா, இந்த காயில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இந்த காயில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு இதாக இங்கே வந்து இருக்குது இந்த பாயிண்டில். இந்த காயிலோட மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அது வந்து B1 வச்சுக்குவோம். எது, இந்த காயில் ஃபஸ்ட் காயில் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த காயில் ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்கலாம், B2 இந்த டைரெக்ஷனில் இருக்கலாம். ஸோ 2 பர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தான். ரெண்டினுடைய தொகுபயன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம தொகுபயன் எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா இந்த திசையில் இருக்கலாம், B. அதனுடைய மதிப்பு தான் இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா, சர்க்குலர் காயில் அப்படின்னா அதனுடைய சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா, அதாவது ஒரு வட்ட வளைய கம்பிச்சினுடைய மையத்தில் காந்தப்புலத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பயட்-சாவர்ட் விதிப்படி என்னது மியூ நாட், இப்போ தான் பார்த்தோம், இதுக்கு முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தில் அதே ஃபார்முலா தான். என்னது மியூ நாட் I பை 2R, இதுதான் வந்து ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ B1க்கு எழுதுவோம், B1 மியூ நாட்டுக்கு மியூ நாட் தான், I கரண்ட் வந்து அது வழியாக போகிற கரண்ட் I தான், பை 2 ரேடியஸ் வந்து R தான், முடிஞ்சு போச்சு. அடுத்தது வந்து B2க்கு வருவோம். B2 வந்து என்னது மியூ நாட், கரண்ட் வந்து இதில் எவ்வளோ கரண்ட் போகுது, 2I கரண்ட் போகுது. அப்போ 2I டிவைடட் பை 2 இன்ட்டு இதனுடைய ரேடியஸும் R தான் இல்லையா, இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ நம்ம ரிசல்டன்ட் என்னது, இப்போ ரெண்டுமே வெக்டார், B1 வெக்டார் B2 வெக்டார், ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னா, இஃப் 2 வெக்டார்ஸ் ஆர் ஆக்டிங் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னா தென் த ரிசல்டன்ட் வெக்டார் ஃபார்முலா என்னது, அதாவது 2 வெக்டார்கள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக செயல்பட்டதுன்னா அதனுடைய தொகுபயன் வெக்டர் ஃபார்முலா என்ன, ஃபார்முலா B = ஸ்கொயர் ரூட் ஆஃப் B1 ஸ்கொயர் ப்ளஸ் B2 ஸ்கொயர், இதுதான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் பாருங்க, B = ஸ்கொயர் ரூட் ஆஃப் B1ஓட வேல்யூ என்னது மியூ நாட் I பை
2r mu naught I by 2r ஸ்கொயர் இருக்குது, அதனால் ஹோல் ஸ்கொயர். b2ஓட வேல்யூ என்னது mu naught 2i. ஓகே, 2ஐ முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ 2 இன்ட்டு mu naught I by 2r. ஓகே, ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் என்ன வரும், இங்கே காமன் டேர்ம் என்னன்னு பார்ப்போம். என்ன காமன் டேர்ம் வரும்னு பார்ப்போம். இதை வந்து ஸ்கொயர் mu naught I by 2r, இங்கேயும் mu naught I by 2r இருக்குது. அப்போ காமன் டேர்ம் அதை வந்து வெளில எடுத்துடலாம். mu naught I by 2r, அதுக்கு ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் இதுக்கு காமனாக வெளில எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்கும், mu naught I by 2r ஹோல் ஸ்கொயர் வெளில எடுத்தாச்சுன்னா அந்த இடத்துல 1 தான் இருக்கும். அப்போ 1 ப்ளஸ் இந்த இடத்துல mu naught I by 2r ஹோல் ஸ்கொயர் அதை வெளில எடுத்தாச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 2 ஸ்கொயர் இருக்கும். 2 ஸ்கொயர், இங்கே வந்து 1 ஸ்கொயர், இங்கே வந்து 2 ஸ்கொயர். அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள், b ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் mu naught I by 2r ஹோல் ஸ்கொயர். இது என்னது 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 4 + 1 5, அப்போ இன்ட்டு 5. ஓகே, அப்போ நமக்கு வந்து இங்கே பாருங்கள் mu naught I by 2r ஹோல் ஸ்கொயர் அதை ரூட்டை விட்டு வெளியே எடுத்தால் என்ன ஆகும், b ஈக்குவல் டு mu naught I by 2r கிடைக்கும். மீதி ரூட்டுக்குள்ளே 5 இருக்கும், ரூட் ஆஃப் 5. அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு mu naught I by 2r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி mu naught ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு mu naught I by 2r. ஸோ அதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது, இதுதான் ஆன்சராக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகே, ஸோ இது தெரியணும். 2 மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலராக ஆக்ட் பண்ணால் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியணும், இண்டிவிஜுவலாக இந்த ஃபார்முலாவும் தெரியும். தெரிஞ்சால் தான் நம்ம இந்த ஆன்சர் கொண்டு வர முடியும். நோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்ப்போம். 4th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a thin ring of radius capital R meter has a charge q coulomb uniformly spread on it. The ring rotates about its axis with a constant frequency of f revolutions per second. The value of magnetic induction in Weber per meter squared at the center of the ring is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 6 மீட்டர் ஆரமுள்ள மெல்லிய வளையத்தில் q கூலும் மின்னோட்டம் சீராக பரவியுள்ளது. வளையமானது அதன் அச்சை பொறுத்து ஸ்மால் எஃப் சுற்றுகள் பர் வினாடி என்ற மாறா அதிர்வெண்ணில் சுழன்றால் அதன் மையத்தில் காந்த தூண்டல் வெபர் பர் மீட்டர் ஸ்கொயரில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்னா, எ தின் ரிங் ஆஃப் ரேடியஸ் கேபிட்டல் ஆர், ஒரு ரிங் இருக்குது, இப்படி ஒரு ரிங் இருக்குது, வளையம் இருக்குது, அதனுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர்னு சொல்லியாச்சு. ஹேஸ் அ சார்ஜ் க்யூ கூலும் யூனிஃபார்ம்லி ஸ்ப்ரெட் ஆன் இட். இது ஃபுல்லாக வந்து என்னென்னா சார்ஜ் இருக்குது, இது ஃபுல்லாக சார்ஜ் இருக்குது. எவ்வளோ சார்ஜ்னா க்யூ, அதாவது மின்னோட்டம், க்யூ கூலும் மின்னோட்டம் இருக்குது. இப்போ இந்த ரிங் ரொட்டேட்ஸ் அபவுட் இட்ஸ் ஆக்சிஸ் வித் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். அப்போ இதனுடைய அச்சை பொறுத்து தான் அதனுடைய அச்சை பொறுத்து இந்த ரிங் வந்து என்னென்னா ரொட்டேட் ஆகுது, சுற்றுது. எவ்வளோ சுற்றுது அப்படின்னா எஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு எஃப் ரெவல்யூஷன்ஸ், அதாவது ஒரு செகண்டுக்கு 100 சுற்று சுற்றலாம், 200 சுற்று சுற்றலாம், அந்த மாதிரி 1000 சுற்று சுற்றலாம், அதுதான் எஃப். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி வந்து எஃப்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட், அதாவது எஃப் சுற்றுகள், ஒரு வினாடிக்கு எஃப் சுற்றுகள் அப்படின்னு அர்த்தம், அதான் எஃப் ரெவல்யூஷன்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் என்ன அப்படின்னா, the value of magnetic induction in Weber per meter square at the center of the ring. இந்த சென்டரில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன? மேக்னெட்டிக் இண்டக்ஷனா காந்த தூண்டல் அல்லது காந்தப்புல வலிமைன்னு சொல்லலாம். என்னன்னு எப்படி இதில் வந்து ரிங்கு சுற்றுறதுனால இங்கே எப்படி காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னா, நம்ம என்ன பிடிச்சிருக்கோம், ஒரு வளையம், சரியா, அந்த வளையத்தில் மின்னோட்டம் பாய்ஞ்சதுன்னா என்ன ஆகும், அதனுடைய மையத்தில் காந்தப்புலம் உருவாகும் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இங்கே வந்து மின்னோட்டம் இருக்கா இல்லையானா இருக்குது, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் இருக்கா இல்லையானா இருக்குது. ஏன்னா ரிங்கு சுற்றுறப்ப என்ன ஆகும், அதில் இருக்கக்கூடிய மின்னோட்டமும் என்ன ஆகும், மூவ் ஆகும். மின்னோட்டம் அதாவது as the ring rotates the charge present in the ring also என்ன rotate இல்லையா. அப்போ when the ring completes f revolutions per second, the charge q also completes f revolutions per second. அப்போ the charge moves இல்லையா, ரிங் ரொட்டேட் ஆகிற சார்ஜ் மூவ்ஸ். இந்த மூவிங் சார்ஜஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்கிறோம். அப்போ இங்கே கரண்ட் இருக்குது, ரிங்கு சுற்றுறப்ப அதில் இருக்கக்கூடிய சார்ஜ் மூவ் ஆகிறனால இங்கே வந்து இந்த கரண்ட் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, சென்டர் ஆஃப் த காயில், அதாவது கம்பிச்சனுடைய மையத்தில் காந்தப்புலத்துக்கு ஃபார்முலா B =
மியூ நாட் ஐ பை 2r. இதான் வந்து ஃபார்முலா. இப்போ நமக்கு மியூ நாட்டுங்கிறது கான்ஸ்டன்ட்டு, ஆருங்கிறது ரேடியஸ் கொடுத்துட்டாங்க கிவன். ஐ வேணும், மின்னோட்டம் கரண்ட் வேணும், அதை இங்கே கொண்டு வரணும். எப்படி கண்டுபிடிக்கிறது இதிலேருந்து அப்படின்னா, ஐனா நமக்கு வந்து என்னது, ஐ ஈக்குவல் டு கியூ பை டி. டீங்கிறது இங்கே எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 1 ரெவல்யூஷனுக்கு ஒரு சுற்று சுற்றுறது. இப்படி இங்கேருந்து இப்படி வந்ததுன்னா ஒரு சுற்று சுற்றுனுச்சு அப்படின்னா, காயில் வந்து ஒரு சுற்று சுற்றுது அப்படின்னா அது வந்து த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் 1 ரெவல்யூஷன். ஒரு முழு சுற்றுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் தான் சுற்று காலம்னு சொல்லுவோம், டீன்னு சொல்லுவோம். அதை எடுத்துக்கலாம் கியூ பை டி. சரியா, மொத்தம் இதில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் கியூ தான். கம்பிச்சுருள் ஒரு சுற்று வரப்போ அதுக்கான டைம் வந்து கேபிட்டல் டீன்னு எடுத்துக்கலாம். ஓகே ரைட். இங்கே டி கொடுக்கல, எஃப் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப்னா என்னது, நமக்கு ஒரு ரிலேஷன் இருக்குது. அதாவது எஃப்க்கும் டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. என்ன ரிலேஷன்னா எஃப் ஈக்குவல் டு 1/tன்னு சொல்லுவோம். எஃப்னா என்னது, அதிர்வன் சொல்லுவோம். ஓகே, ஒரு செகண்டுக்கு எத்தனை சுற்று சுற்றுது இந்த கம்பிச்சுருள். அது டீனா என்னது, ஒரு சுற்றி வர்றது எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டைம் அதிகமானுச்சுன்னா, இது வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றுனுச்சுன்னா, இப்போ ஒரு செகண்டுக்கு 100 சுற்று சுற்றுதுன்னா அப்போது ஒரு சுற்றுக்கு ஆகிற டைம் வந்து கம்மியாக இருக்கும். சரியா, இது அதே வந்து ஒரு செகண்டுக்கு 200 சுற்று சுற்றுது அப்படின்னா ஒரு சுற்றுக்கு ஆகக்கூடிய டைம் இன்னும் கம்மியாக இருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறப்ப எஃபோட வேல்யூ அதிகமாகுதுன்னா டியோட வேல்யூ வந்து என்னது, கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஃபாஸ்ட்டாக சுற்றுதுன்னா என்ன அர்த்தம், ஒரு சுற்றுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ எஃப் ஈக்குவல் டு 1/tன்னு எழுதலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம் பாருங்கள், இதை q இன்ட்டு 1/tன்னு எழுதலாமா, q பை டியை. அப்போ 1/tக்கு பதிலாக என்ன போடலாம் பாருங்கள், q இன்ட்டு 1/tக்கு பதிலாக எஃப் போடலாம். ஓகே, அப்போ ஐ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஐ ஈக்குவல் டு QFன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த இடத்துல ஐக்கு பதிலாக QF போடலாம். அப்போ மியூ நாட் இன்ட்டு ஐக்கு பதிலாக QF பை 2r இப்படி எழுதலாம். ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு மியூ நாட் QF பை 2r இருக்கா அப்படின்னா மியூ நாட் QF பை 2r ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அப்போ இந்த கான்செப்ட் தெரியணும், வேற ஒன்றும் இல்லை. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கான பேசிக் டெஃபினேஷன் அது தெரியணும். ஃப்ரீக்வன்சிக்கும் டைம் பீரியடுக்கும் உள்ள ரிலேஷன், அதிர்வெண்ணுக்கும் சுற்றுக்காலத்துக்கும் இடையில உள்ள அந்த ரிலேஷன் வந்து தெரிஞ்சதுன்னா அது வந்து நீங்கள் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதை நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பார்ப்போம். 5th கொஸ்டின் என்னன்னா, the ratio of magnetic fields on the axis of a circular current carrying coil of radius a small a to the magnetic field at its center will be அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏ ஆரம் ஸ்மால் ஏ ஆரம் கொண்ட மின்னோட்டம் பாயும் வட்ட வளையத்தின் அச்சுக்கோட்டில் உள்ள காந்தப்புலத்திற்கும் அதன் மையத்தில் உள்ள காந்தப்புலத்திற்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா, நம்ம ஏற்கனவே கான்செப்ட் வீடியோலேயே பார்த்தோம். இப்படி ஒரு கம்பிச்சுருள் இருக்குது அப்படின்னா அதில் I ஆம்பியர் மின்னோட்டம் பாயுது. இட் கேரிஸ் த கரண்ட் ஆஃப் I ஆம்பியர். ஓங்கிறது இதனுடைய மையம். ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த காயில். இட்ஸ் ரேடியஸ் வந்து ஆர், ஆரம் வந்து ஆர். இதிலேருந்து ஒரு இசட் டிஸ்டன்ஸ் ஆர் எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இங்கே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் எக்ஸ் டிஸ்டன்ஸில் வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அது நம்ம பார்த்தோம் ஃபார்முலா. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பி ஈக்குவல் டு மியூ நாட் ஐ இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2 இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். மியூ நாட் ஐ இன்ட்டு 2r மியூ நாட் ஐ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் 3/2 இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலத்துக்கு ஃபார்முலா. இப்போ அதே இந்த மையத்தில் என்ன ஃபார்முலா, அதுக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். அதுதான் இவ்வளோ நேரம் முன்னாடி உள்ள ப்ராப்ளத்தெல்லாம் பேசணும். என்ன அப்படின்னா மையம்னா அந்த எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து 0 ஆயிடுது. இது 0 ஆயிடுச்சுன்னா ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 ஆர் கியூப் ஆகும். அப்புறம் ஆர் ஸ்கொயர் ஆர் கேன்சல் ஆகி வரும். அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். இங்கே ஃபார்முலா வந்து நமக்கு என்னென்னா மியூ நாட் ஐ இன்ட்டு என்னாகும் ஆர் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 அப்படி வரும். ஆர் ஸ்கொயர் அதாவது எக்ஸ் வந்து 0 ஆயிடுது. அப்போ ஆர் ஸ்கொயர் பவர் 3/2 இப்படி வந்துடுது. ஓகே, இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ, எது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ, ஆக்சிஸில் எவ்வளோ, சென்ட்ரல் எவ்வளோ, ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ ரேஷியோ பாருங்கள், இது வந்து ஆக்சிஸ் பிஏன்னு வச்சுப்போம், இது வந்து சென்டர் மையத்தில்.
ரெண்டுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு பார்த்தோம்னா என்ன தெரியுது பாருங்கள், இங்கே வந்து நமக்கு இது வந்து ஆர் கியூப் ஆகிடலாம் இல்லையா, இது வந்து ஆர் கியூப். அடுத்து வந்து அப்படியே வச்சுக்கலாம். நமக்கு எது கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். மேலே வந்து நமக்கு மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் இருக்கும், அது கேன்சல் ஆகிடும். எனக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன் தகுந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். இங்கே மேலே நியூமரேட்டரில் எதுவுமே கிடையாது. அப்போ மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். ஆப்ஷனில் வந்து வெறும் XA மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொண்டு வரணும். பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு என்னென்னா BA/BC இதை இதால் டிவைட் பண்ணால் என்ன மாதிரி நியூமரேட்டரில் மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் இருக்குது, மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகே, அப்போ மீதி வந்து இதில் வந்து என்ன இருக்குது, 1/2 into r square plus x square power 3/2. ஓகே, இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதில் என்ன இருக்குது, அதாவது மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது டிவைட் பண்ணுறப்ப. இதில் வந்து கீழே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 2 into r cube இருக்குது இல்லையா, 2 into r cube. அப்போ நமக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை. BA வந்து அப்படியே எழுதிக்குவோம், மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதுவோமே, ஆர் ஸ்கொயர் டிவைட் பண்ணுறப்ப என்ன ஆகும், இப்படி எழுதுவோம்ல, வேறு இப்படி எழுதலாம். இப்படி எழுதுகிறேன், மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் into 2 into r square plus x square power 3/2. இதை வந்து டிவைட் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக மல்டிப்ளை பை ரெசிப்ரோக்கல். அப்போ வந்து என்ன ஆகும், 2r cube வந்துடுது, 2r cube divided by மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் இப்படி எழுதலாம். அப்போ மியூனாட் ஐ ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ஓகே, அடுத்து நமக்கு வந்து இந்த 2 கேன்சல் பண்ணலாம். வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு இந்த ரேடியஸ் ஆஃப் த காயில் வந்து ஏன்னு சொல்லியிருக்காங்க, ஆருக்கு பதிலாக ஏன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம். இது வந்து ஏன்னு வச்சுக்கிறேன், ஏ, இங்கேயும் வந்து ஏ, இங்கேயும் வந்து ஏ. அப்போ இதுவும் வந்து ஏ, இதெல்லாமே வந்து ஏ, ஆறுக்கு இடத்துல ஏன்னு வச்சுக்குவோம். ஸோ இது ஏ. ஓகே, சரி. இப்போ இந்த இது கேன்சல் ஆகிடுது, நமக்கு 2 கேன்சல் ஆகுது. அப்போ a square plus x square plus x square power 3/2 இருக்குது. நமக்கு ஆப்ஷன் என்னென்னா ஜஸ்ட்டு a square plus x square அதுதான் வரணும். ஆன்சர் வந்து அவ்வளோதான் வரணும். a square plus x square a square அந்த டேர்ம் மட்டும் தான் இருக்கணும். ஸோ அந்த டேர்ம் மட்டும் இருக்கிற மாதிரி இதை வந்து மாற்றி கொண்டு வரணும். அவ்வளோதான். கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது ஆப்ஷனில் கொடுத்துருக்க தகுந்த மாதிரி மாற்றி கொண்டு வந்தோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்து மேலே வந்து a cube இருக்குது, கீழே வந்து a square plus x square power 3/2 இருக்குது இல்லையா. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கே பாருங்கள், a cube மேலே அப்படியே இருக்கட்டும், இந்த a square இருக்குல்ல, இதுலேருந்து காமனாக நான் ஒரு a square வந்து வெளியில் எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள். இதிலேருந்து a square வெளியில் எடுத்தேன்னா, a square வெளியில் எடுத்துனா மீதி இங்கே வந்து என்ன இருக்கும், 1 இருக்கும், ப்ளஸ் இங்கே என்ன இருக்கும், x square by a square. சரியா? இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த டேர்மை தான் இப்படி எழுதியிருக்கேன். இதுக்கு மேலே ஹோல் பவர் 3/2, நல்லா கவனிக்கணும், இதுக்கு மேலே ஹோல் பவர் 3/2 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம், இது a cube by, இப்போ இந்த 3/2 இதுக்கும் வரும் இல்லையா. அப்போ என்ன ஆகும், a square power 3/2 இதுக்கும் வரும், இல்லை இதுக்கும் வரும். இதுக்கு என்னது 1 + x square by a square power 3/2 இப்படி எழுதலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ இது a cube ஆகுது, a cube கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன மிஞ்சுதுன்னு பாருங்கள், என்ன மிஞ்சுது, 1/, இது மட்டும் தான் மிஞ்சும், 1/1 + x square by a square whole power 3/2. அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது,
1/1 + x² / a²/3/2. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ இந்த 2 ஃபார்முலா தெரியணும், அதிலிருந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்ப இந்த விஷயங்கள் தெரியணும். இந்த காமனாக வெளியில் எடுத்துகிட்டு இந்த இதை x² a² மட்டும் இருக்கிற மாதிரி டேர்மை கொண்டு வர தெரியணும். அவ்வளோதான். இது பண்ணால் அந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் ஆன்சர். நோட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில் ஆஃப் 1 turn is B1, then the magnetic field at the center of the circular coil with 3 turns made with the same wire carrying same current is அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பாருங்கள், ஒரு சுற்று உள்ள வட்ட வளையத்தில் குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் பாயும் பொழுது அதன் மையத்தில் உருவாகும் காந்தப்புலம் B1 எனில் அதே கம்பியை 3 சுற்றுகள் கொண்ட வட்ட வளையத்தை உருவாக்கி அதன் வழியே அதே அளவு மின்னோட்டத்தை செலுத்தும் போது அதன் மையத்தில் உருவாகும் காந்தப்புலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். என்ன ப்ராப்ளம்னா, கொஸ்டின் நம்பர் 2 வந்து அதுதான் இல்லையா. ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள கம்பியை வந்து ஒரு சுற்று உள்ள வளையமாக செய்கிறது, அப்புறம் n சுற்றுகள் உள்ள வளையமாக செஞ்சால் காந்தப்புலம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்ல. என்ன ஃபார்முலா பார்த்தோம் நம்ம, ஞாபகம் இருக்கா? B = இங்கே வந்து இனிஷியலாக B1 சொல்லியிருக்காங்க சரியா. n சுற்றுனா நான் வந்து n டைம்ஸ் ஆகும் n² B1 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. இனிஷியலாக உள்ளது B1, அடுத்து உருவாக்குற லேட்டராக கிடைக்கிறது வந்து B அப்படின்னு வச்சுக்குவோம் செகண்ட் கேஸில். இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலான்னு வச்சோம் இல்லையா. அப்போ இங்கே வந்து எத்தனை சுற்றுன்னு சொல்கிறாங்க? 3 டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ B = 3² B1. அப்போ என்ன வரும்? B = 9 B1. இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். அந்த ஆப்ஷன் இருக்கான்னா இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் B. இதுதான் வந்து ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் 9 B1. ஓகே, இது தெரியணும். ஒரு குறிப்பிட்ட நீளமுள்ள கம்பியை வந்து n டர்ன்ஸாக வந்து சுற்றுறப்ப, சிங்கிள் டர்னாக இருக்கிறப்ப B1னா, n டர்ன்ஸாக இருக்கிறப்ப n² B1 அப்படிங்கிற கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், இது கொண்டு வந்துடலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த பயட்-சாவர்ட் லா அதோட அப்ளிகேஷன் டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப், அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த இதில் வந்து நம்ம அடுத்த கான்செப்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி.